சப்பாத்தி என்பது ஒரு எளிமையான உணவாகத் தோன்றினாலும் முழு கோதுமை மாவில் தயாரிக்கப்படும் போது இது பல்வேறு மருத்துவ நன்மைகளைக் கொண்டிருக்கும். வைட்டமின் பி, நார்ச்சத்து, மெக்னீசியம், இரும்புச்சத்து மற்றும் ஜிங்க் ஆகிய ஊட்டச்சத்துக்கள் இதில் அதிகமாக இருப்பதால் சப்பாத்தி உணவே மருந்தாக கருதப்படுகிறது. முதன்மையாக இதில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவிகரமாக இருந்து குடல் இயக்கத்தை சீர்படுத்தி மலச்சிக்கலை தடுக்கும். இரண்டாவது, இதில் உள்ள கார்போஹைட்ரேட்டும் புரோட்டீனும் சமநிலையில் இருப்பதால் உடலுக்கு சக்தியை வழங்கி மெட்டபாலிசத்தை விரைவுபடுத்துகின்றன. மூன்றாவது, முழு கோதுமையில் உள்ள மெக்னீசியம் இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்துவதால் டைப் 2 நீரிழிவு நோயாளிகளுக்கு இது சிறந்த தேர்வாகும். மேலும் இது ஹார்மோன் சமநிலையை சீர்படுத்தி குறிப்பாக பெண்கள் சந்திக்கும் PCOS போன்ற பிரச்சினைகளுக்கு நிவாரணமாக இருக்கக்கூடும். எண்ணெய் மிகைவில்லாமல் சப்பாத்தியை சமைத்தால் அது காழ்ப்புணர்வு ஏற்படுத்தும் வாய்ப்பையும் குறைக்கும். சுண்டைக்காய், முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை, துவரம்பருப்பு போன்ற மருத்துவ குணமுள்ள உணவுகளுடன் சப்பாத்தியை சேர்த்து சாப்பிடும்போது அதன் நன்மைகள் மேலும் அதிகரிக்கின்றன. ஆனால் வெண்மையாக செய்யப்படும் மைதா சப்பாத்தியை தவிர்க்க வேண்டும், ஏனெனில் அது இரத்தத்தில் சர்க்கரையை வேகமாக உயர்த்தக்கூடியது. உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் இரவு உணவாக சப்பாத்தியை தேர்வு செய்வது சிறந்தது. எந்த உணவையும் மருந்தாக மாற்றும் சக்தி, அதில் உள்ள இயற்கை ஊட்டச்சத்துக்களும் அதன் நீண்டகால நன்மைகளுமே. இந்த அடிப்படையில் சப்பாத்தி உண்மையிலேயே ஒரு இயற்கை மருந்து உணவாக விளங்குகிறது. உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து ஷேர் செய்யவும். மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மற்றும் இதைப்பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி.